ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்ம ஏசப்பா பிள்ளைகள். ஏசப்பா பிள்ளைகள்னாலே அன்பாக இருக்கிறது தான் அவங்களுடைய பழக்கம். அவங்கள எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஏசப்பா பிள்ளைங்கன்னா இவங்க அன்பாக இருப்பாங்க, அதறி பதறி பேச மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. இதை தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனாலும் நம்ம அநேகரில் ஆலயத்திற்கு வரோம். எப்படி ஆலயத்திற்கு வரோம்? ஃபஸ்ட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறோம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஏசப்பாவை நம்பிட்டோம், ஆலயத்திற்கு வரோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம், திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இனி ஏசப்பாதான்னு சொல்கிறோம். ஆனால் யாராவது ஒருவர் கொஞ்சம் கோபமாக நம்மள்கிட்ட பேசிட்டா அவர்களை கொத்தி அவருடைய இருதயத்தை ரணமாக்கி கிழித்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னும் வேதனைப்படுத்தி விட்டுருவோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை நோக்கி அநேக அம்புகளும் கணைகளும் வரும், எதிர்ப்புகள் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு சிலர் பிசாசின் ஆவியில் ஏவப்பட்டு நம்மளிடத்துல சண்டை போடுவாங்க, நம்மளை வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனாலும் அதெல்லாம் புறந்தள்ளிடணும். நம்மள்கிட்ட சாந்தத்தை பார்க்கணும், பொறுமையை பார்க்கணும், அன்பை பார்க்கணும், விட்டு கொடுக்குறதில் பார்க்கணும். இதை பார்க்கணும். மற்றவங்க ஏதாகிலும் ஒன்று சொல்லிட்டா ஒன்றே என்ன பண்ணிடுறது, நீங்கள் அவங்கள கடுமையான வார்த்தைகளால் பேசி மறுபடியும் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேச முடியாதபடி அவங்களோட இருதயத்தை குத்தி கிழித்து பயங்கரமான வார்த்தைகளை பேசிடுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருக்காரா? எங்கே போனாங்க? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பாருங்கள், ஒரு இமைப்படுத்த உங்கள்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஏசப்பா இல்லை, எல்லாம் இல்லை. ஆலயத்துக்கு வெறுமையாக போய் வர்றதுல என்ன புண்ணியம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் பொறுமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க, அன்பாக இருங்க. யார் பேசினாலும் விட்டு கொடுங்க. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார், பிரியமாக இருப்பார். நம்ம வேண்டிக்கிட்டால் அதை செய்வார். இல்லைன்னா நம்மளை விட்டு ஆண்டவர் விலகியாக தான் இருப்பார். நம்மக்கிட்ட வரமாட்டார், கூப்பிட்டாலும் வரமாட்டார். என்ன சொல்கிறீங்க? அதனால் பொறுமை கட்டாயம் முக்கியம். நம் மீது எய்யப்படுகிற எல்லா அம்புகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தனுடைய பண்பு. ஆமென். அல்லேலூயா.